இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கருணா, சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்ல அண்ணி. இந்துவுக்கு சாப்பாடு. ஆமால, ஷோ மாமாவை கேட்காம என்னால சாப்பாடு கொடுக்க முடியாதே. அண்ணி எப்படியாச்சும் கேளுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி கேளுங்களேன். இரு. என்ன சொல்லு. இல்லைங்க, அந்த இந்து அந்த அந்த பொண்ணுக்கு சாப்பாடு. எடுத்துட்டு போய் கொடு. ஆனா அதிகமா கொடு. நல்லா சாப்பிட்டா தானே அவளை வச்சு நிறைய வேலை வாங்க முடியும். கர்ணா, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி, நீங்க என்கிட்ட கொடுங்க, நானே கொண்டு போறேன். என்ன ரொம்ப வலிக்குதா? இங்க கொடு. கையில் அடிபட்டிருக்குல்ல, உன்னாலையும் ஒழுங்கா சாப்பிட முடியாது. நான் எடுத்து கொடுத்தாலும் வேணாங்கிற. அப்ப எப்படிதான் சாப்பிட போற? இங்க பாரு, உடம்பு முடியாதவங்களுக்கு இன்னொரு ஆள் ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்க. இந்த மாமா, நீயா போனா? நானே தான். நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. அது வந்து நிறுத்துங்க மாமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில நீங்க மேடம கூட்டிட்டு போகும்போதே அப்படியே கை வலிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம், அடுத்த கட்டம் இப்படிதான் போகும்னு நான் நினைச்சேன். இப்போ அதே காரியத்தை பண்ணிட்டீங்க. ஏன் மாமா, உங்களுக்கு அவன் மேல அவ்வளோ அக்கறை, நீங்க ஏன் அவளுக்கு ஊட்டிலாம் விட போறீங்க? அது இல்ல போனா, சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஒன்னும் தேவையில்லை. இதோட அடுத்த கட்டம் எங்க போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊற்ற வேலையெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. இட்லிய பிச்சு மட்டும் வைங்க. மேடம் இந்த ஸ்பூன்ல சாப்பிடட்டும். இந்து, நான் அப்பா பேசுறேம்மா. அப்பா, அப்பா சொல்லுங்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. என்னன்னு தெரியலம்மா, நேத்து நைட்டு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா. உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அம்மா, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி பட்டுச்சுமா. அதான் கொஞ்சம் பதட்டமாகி எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு படுத்துட்டம்மா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. சரிம்மா சரிம்மா. உன் அக்காவுக்கு தான் உடம்பு சரியில்லை, 2 நாளா ஒரே வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா. அதான் ஒரு 8 டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்பா, அக்கா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இதோ இதோ கொடுக்குறேம்மா, பேசுமா. சொல்லு. அக்கா, நீ கொஞ்சம் தனியா வந்து பேசு. அப்பா ஒரு நிமிஷம். வந்துட்டேன், சொல்லு. அக்கா, என்னக்கா நீ? அப்பா கூட ஹாஸ்பிடல் போயிருக்கேன்னு செல்வி தான் சொன்னா.
டாக்டர் உன்னை பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிரும்ல. வேற என்ன பண்ண சொல்ற? ஹாஸ்பிட்டல் போலன்னு வந்து அடம் பிடிக்கிறாரு. நானே என்ன பண்ணி தப்பிக்கலாம்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. அது வைஜெயந்தி மேடம் தானே, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இங்க பாரு இந்து, என் மேல அக்கறையும் பாசமும் இருந்துச்சுன்னா முதல்ல அதை செய். இருக்கா, நான் கால் பண்ணி பேசுறேன். டே கர்ணா. அண்ணா ம் சொல்லுங்கண்ணா. நீ போய் வேதாச்சலத்துக்கிட்ட வட்டி வாங்கிட்டு வந்து சூனாட்ட கொடுத்துரு. ம் சரிங்கண்ணா. போ. சொல்றதெல்லாம் ஒழுங்கா முடிச்சு வச்சிருக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போறேன். நான் திரும்ப வந்து பாக்குறப்ப வீடு பலாப்பலன்னு இருக்கணும். புரியுதா? அண்ணே, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோங்க. ம் சரிடா. சரிங்க. போயிட்டோம். ஏய், என்ன இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போகணும், லேட் ஆச்சுன்னு. வா. ம் வரேங்க்கா. வரேன் போனா. இன்னும் மெதுவா வா. சீக்கிரம் வாடி. போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். பூ வச்சிருக்கலாம், பூ. ஏய், பூ வைத்து கீழே போடுறேன். கல்யாண பொண்ணு மாதிரி எவ்வளவு பூ வச்சிருக்கா பாரு. கேட்டே. ஏமா பூ எடுக்கிற? பூ ஏய், வேணாம். சீக்கிரம் கழட்டி. மூஞ்ச பாரு. சீ. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு புடவை கட்டி கிளம்பி வந்துருவல. உங்ககிட்ட முன்னாடி என்னடி சொன்ன? இல்லங்க, இது சிம்பிளா இருக்கேன்னு தாங்க கட்டிட்டு வந்தேன். மூஞ்சில குத்திடும் இது சிம்பிளா. உனக்கு வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வந்து சேர்ந்து பாரு. வா. போ போ. ச்சீ, என்னடா குடும்பம் இது? பொம்பளைங்களை இப்படி நடத்துறானுங்க, திமிரு பிடிச்சவங்க. ஏய், என்ன அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்க? சொன்ன வேலையெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்து வேலைய ஆரம்பி. வா. மாடி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. என்ன மாமா, மருமக முதல்ல வீட்டுக்குள்ள வர மாதிரி வலது காலை எடுத்து வச்சு வர சொல்றீங்க? அவளும் மருமகதாமா. இருந்தாலும் கர்ணா நம்ம வீட்டு புள்ள மாதிரி தானே இருக்கான். அப்படி பார்த்தா அவளும் மருமக தானம்மா. இங்க பாரு, வீடெல்லாம் முதல்ல பெருக்கிடு, அதுக்கப்புறமா மாப் போட்டுக்கோ, சரியா? சரிங்க.